அனைவருக்கும் வணக்கம். குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா அவர்களின் ஈசாப் கதை பாடல்களில் தேர்தல் என்ற கதையை நாம் கேட்கவிருக்கிறோம். ஒரு சமயம் காட்டில் பறவைகளுக்கெல்லாம் தேர்தல் நடந்துதான். யாரை நம்ம பறவைகள் கூட்டத்துக்கு அரசராக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணலான்னு பார்த்தாங்களாம். அப்போ ஒரு 5-6 பறவைங்க அந்த இடத்துல போட்டி போட்டுச்சான். இந்த 5-6 பறவைங்க போட்டி போட்ட உடனே ஆளுக்கு நான் தலைவராக வந்தால் இதை செய்வேன், நான் தலைவராக வந்தால் இதை செய்வேன், நான் அரசராக நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்களாம். அந்த சமயம் மயில் அழகான தோகையை விரித்து டான்ஸ் ஆடிச்சான் கொஞ்சம் நேரம். இந்த டான்ஸை பார்த்த உடனே எல்லா பறவைகளும் மதிமயங்கி பார்த்துட்டு இருந்தாங்களாம். அந்த மயிலோட அழகியே பார்த்துட்டு இருந்தோடனே, இங்கே பாருங்கள், என்ன நீங்கள் அரசராக்கிறதா உங்களுக்கு நல்லது பார்த்தீங்களா, உங்களை எவ்வளோ சந்தோஷப்படுத்துகிற பார்த்தீங்களா, நான் என்னோடய ஆட்டத்தால் என்னோடய ஆட்டம் போல் ஒரு ஆட்டம் உண்டா இந்த பறவைகள்கிட்ட, எந்த பறவைகிட்டையாது, நான் தான் ரொம்ப அழகான பறவை, பாருங்கள் என்னோடய ஆட்டத்துன்னு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆடிக்கிட்டே இருந்துதான். அதுக்கப்புறம் எல்லா பறவைகளும் மயங்கி இந்த மயிலையே அரசராக தேர்ந்தெடுத்துடுச்சான். இந்த மயில் இப்போ பதவி ஏற்க போச்சான். இந்த மயில் இந்த பதவி ஏற்க போனப்போ ஒரு சிட்டுக்குருவி என்ன பண்ணிச்சான், பார்த்துக்கிட்டே வந்துதான், ஏங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்புங்க, கொஞ்சமாவது ஒரு முன் யோசனை இருக்கா உங்களுக்கு? அரசர்னா அழகாக இருந்தால் ஆட்டம் போட்டால் அரசராகிட முடியுமா? நம்மளை மகிழ்விச்சா மட்டும் போதாது. மன்னர் நமக்கு பாதுகாப்பும் தரணும், அதுதானே ரொம்ப முக்கியம். பாதுகாப்பு தானே நம்ம ரொம்ப முக்கியம். அரசரோட கடமையும் அதுதானே, நமக்கு பாதுகாப்பு தரத்தானே அவரோட கடமை. தினமும் இந்த கழுகும் பருந்தும் நம்மளை கொத்தி கொத்தி தின்னுன்னு இருக்குது. அதுக்கிட்ட இந்த மயிலால் சண்டை போட்டு நம்மளை காப்பாற்ற முடியுமா? ஏதாவது கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? எதை பார்த்து தான் மயங்கிறதுன்னு உங்களுக்கெல்லாம் விவஸ்தை இல்லையா அப்படின்னு இந்த சிட்டுக்குருவி சொல்லித்தான். இதை கேட்டோடனே மற்ற பறவைங்களா, ஆமாம்ல, நாம் அதெல்லாம் யோசிக்கவே இல்லையே, ஐயோயோ இதெல்லாம் விட்டுட்டுமே அப்படின்ட்டு இந்த தேர்தலையே முதல்ல ரத்து பண்ணுவோம், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தேர்தல் நடத்துவோம் அப்படின்ட்டு இந்த பறவைகள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணித்தான். பார்த்தீங்களா, பறவைகள் கூட தேர்தலில் எந்த அளவுக்கு முன் யோசனையோடு இருக்குது பார்த்தீங்களா. நமக்கு பாதுகாப்பும் வளர்ச்சியும் தரவர் தான் நமக்கு தலைவராக வரணும், மன்னராக வரணும் அப்படின்னு நினைக்கிது பார்த்தீங்களா. நாமளும் மனுஷனாக இருக்கிறோம், கொஞ்சமாவது தேர்தல் சமயத்தில் சிந்தித்து செயல்படணும்.